Hi friends, welcome to 2 Minutes Yoga channel. ஒரு 4 நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி வீடியோ போடுறோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அச்சய திருதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி அச்சய திருதிக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ் பிரியாணி. எல்லாம் ஸ்கூல் காலேஜ் விட்டனால லீவுக்கு தான் பண்ணுறீங்க. வெஜிடபிள் பிரியாணி ப்ளஸ் என்னது சோயா ஃப்ரை கிரேவி. அது 2 ஐட்டம் இருக்குது. ஆமாம், ஃப்ரைக்கு. அதுக்கு என்ன வித்தியாசம்? இது கொஞ்சம் அது ட்ரையாக இருக்கும், இது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். இது லெஃப்ட் இருக்குது லிக்விட், ரைட் இருக்குது ட்ரையா? ஓகே. இந்த வெஜிடபிள் பிரியாணி கூட வேறு என்ன போட்டிருக்கீங்க? தயிர், வெங்காயம். வெஜிடபிள் பிரியாணியில் என்ன போட்டிருக்கீங்க? கேரட்டு, பீன்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கோம். என்னென்ன கேரட்? வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ், அப்புறம் ஊட்டி கேரட்டு, ஊட்டி பீன்ஸு, அப்புறம் என்ன அவ்வளோதானா? சோயா கடிச்சிக்க வேண்டியது. இதுக்கு ரைத்தா வச்சுருக்கீங்களா? வெள்ளரிக்காய். வெள்ளைக்காய் போட்ட ரைத்தாவா? எஸ். இதை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் அச்சத்துக்கு தங்கம் வாங்கிட்டீங்களா? தங்கம் வாங்கணும் அவசியம் இல்லை, உப்பு வாங்கினாலே போதும், கல் உப்பு. அப்படியா? எஸ். ஆக்சுவலி அச்சத்துக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த மணிமேகலை கதை கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாம். அது எந்த இதில் வரும்? சிலப்பதிகாரம். அந்த மணிமேகலை கையில் ஒரு பாத்திரம் இருக்குமா, அதுக்கு பேர் தான் அட்சய பாத்திரமா. அதில் எடுக்க வந்துகிட்டே இருக்குமா. அது மாதிரி வரவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அது இன்றைக்கி தான் அந்த பாத்திரம் அவங்க கைக்கு கிடைச்ச நாள் நீங்களும் 4 பேர் சாப்பாடு போட்டு உங்கள் வீட்டுக்கு சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. சில பேர் உப்பு வாங்குறது மெயின் அப்படிங்க. தங்கம் வாங்குன்னு யாரும் சொல்லவே இல்லை. இது எப்படியோ வியாபாரிகள் உள்ளுக்குள்ள உலட்டி விட்டாங்க, மக்கள் பாவம் அவசரப்படுறாங்க. அப்புறம் பஞ்ச பாண்டவர்களுக்கும் ஒரு நிமிஷம், இது வெள்ளரிக்காய் போட்ட இது. ஓகே ரைட் தான். பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போனப்போ அவங்க சாப்பிடணும் இல்லையா? அப்போ சூரிய பகவான் வேண்டி அவங்க வாங்கிட்டாங்கன்னா அச்சய பாத்திரம். அதுவும் இன்றைக்கி தான் கொடுத்தோம். ஆமாம், அதுவும் இன்றைக்கி தான். அப்புறம் குசேலர் தெரியும் இல்லையா? கண்ணோட நண்பர் குசேலர், அவர் குபேரன் ஆனது இன்றைக்கி தான். அந்த அபுல் அவர் சாப்பிட்டார் இல்லையா? அதுவும் இன்றைக்கி தான். ஸோ உங்கள் பிரியாணி நான் சாப்பிட்ருக்கேன், நீங்கள் குபேர் ஆயிருவீங்க நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு என்னுடைய அச்சய திருதி நல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.